திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூரில் மாணவர் சங்க மாநில துணைச் செயலாளர் ராஜ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் முக்கு ராமஜெயம் ஆகியோர் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. போளூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மாநில பரப்புரை குழு தலைவர் எதிரொலி மணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் பின்னர் மனு அளித்தனர். செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இல வேலுசாமி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான இடஒதுக்கீடு பங்கீடு கிடைக்கப்படவில்லை, மிகவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் செய்யாமல் இருப்பதற்கான யுக்திகளை கையாள வேண்டும். இடஒதுக்கீட்டை வழங்கி இந்த 2.5 கோடி வன்னியருடைய ஜீவநாடியாக இருக்கிற இடஒதுக்கீட்டை கொடுத்து நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். தண்டராம்பட்டில் ஊர்வலமாக சென்ற பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். வந்தவாசியில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையிலும், தெள்ளாற்றில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை தலைமையிலும், பெரணமல்லூரில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் பிச்சைக்கண்ணு தலைமையிலும் மனு அளிக்கப்பட்டது.